அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். Lord is good to all. அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. And his tender mercies are over all his works. அவருடைய தயவை நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க? Those who remember his goodness, what they'll do? 7ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். Verse 7 says, they shall utter the memory of your great goodness and shall sing you of your righteousness. அவர்கள் மிகுந்த தயவை நினைக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? Those who memorize his great goodness, என்ன செய்வார்கள்? what they do? கம்பீரித்து பாடுவார்கள். They shall sing of your righteousness. ஹல்லேலூயா. Hallelujah. அவர்கள் மிகுந்த தயவை நினைத்தவர் கர்த்தரை பாடி துதிப்பார்கள். They'll sing and praise God for his great goodness. அவருடைய இரக்கங்களையும் அவருடைய எல்லா கிரியைகளை நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க? And those whose tender mercies are over all his works, those who think this, அவர்கள் எல்லாம் அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரிப்பார்களாம். 10ஆம் வசனத்துல சொல்லி. verses 10 says that no, they will all praise him. அவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். அவர்கள் எல்லாரும் துதிப்பார்கள், ஸ்தோத்திரிப்பார்கள். They shall praise and they shall bless. அவர்கள் கம்பீரித்து பாடுவார்கள். Oh, they shall sing with shouts. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தாங்குகிறாராம். The Lord bears all of them. அவர்கள் விழ போகிறாங்க சறுக்குதல் என்று சொன்னால், if they are going to fall down, கீழ எல்லா வசனங்களை வாசித்தா 14ஆம் வசனத்துல விழுகிற அவர்களை கர்த்தர் தாங்குவாராம். verses 14, the Lord upholds all who fall, மடங்கி அடிக்கப்பட்ட அவர்களை கர்த்தர் தூக்கி விடுவாராம். and raises up all who are bowed down. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாராம். 18ஆம் வசனம். verses 18 says that the Lord is near to all who call upon him. 20ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கு, அவர் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். The Lord preserves all who love him. verses 20. ஆகையால் இந்த தேவன் நம்முடைய ஆண்டவர் எல்லார் மேலும் அவர் தயவுள்ளவரா இருக்கிறார். Therefore our God is a God who has goodness on all. அவருடைய பிள்ளைகள் அவருடைய தயவை நினைத்து அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. And children of God remember the goodness and they express it out. அதை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? How they express it? அவர்கள் பாட்டினாலே, துதியினாலே, ஸ்தோத்திரத்தினாலே அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். With songs and with praises and how they bless and they glorify God like this. அவர்கள் ஜீவகாலமெல்லாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். All the days of their life, beloved, they are thankful to the Lord. அவருடைய தயவு 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 என்று சொன்னால் என்ன? So what we say, what is his goodness? அந்த Goodness தயவு here. தான் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, That's what we read in Proverbs 19:22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. What is a desire in a man is kindness. ஒரு மனுஷன் நன்மை செய்யணும்னு ஒருமுறை ஆசை வைத்திருக்கானால் அது நமக்கு அவன் அந்த மனுஷன் அதுதான் தயை. If a man is desired to do good, it is a kindness. நன்மை செய்கிற மனுஷன் என்ன செய்கிறார்? A man who desires to do good, தியாகத்தோட தான் அந்த மனுஷனுக்கு நன்மை செய்கிறார். and he wants to do good. பெற்றோர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறாங்க. Parents do good to children. இந்த நாட்கள்ல பிள்ளைகள் பெற்றோர் பார்த்து பெற்றோர் இப்படி நமக்கு நன்மை செய்கிறார்களே, தியாகத்தோடு இப்படி நன்மை செய்கிறார்கள். இன்றைக்குள்ள பிள்ளைகள் அதை உணர்வது கிடையாது. And today children do not realize the parents how so much good they do. நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சே. We have got this blessing. எங்களுக்கு இப்படிப்பட்ட தாய் தகப்பனை கர்த்தர் தந்தாரே. God has given us this kind of father and mother. பிள்ளைகள் படித்து வளர்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த பெற்றோர் அவர்களுடைய தியாகத்தை சொல்ல முடியாது. Our parents' dedication we cannot quote and we cannot tell so much they dedicate themselves until the children are educated and grown up and all the commitments which parents do to their children. இந்த ஏப்ரல் முடியுது, மே மாசம் ஜூன் மாசம் பிள்ளைகளை காலேஜுக்குள்ள சேர்க்கணும், +2 முடிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர் படுற பாட பார்க்கணும். We have to see the sufferings of the parents after April, May and June. They have to admit the children in college after they finish 12th. மார்க் நிறைய வாங்கி இருந்தாலும் அதுக்கேற்ற அமௌண்ட் கொடுக்கணும். And if you have secured good marks, still they have to pay. கம்மியா வாங்குனாலும் அவங்க என்ன செய்யறது சொல்லிரவும் முடியாது. பாஸ் பண்ணாலே சரி பரவாயில்ல. And if the mark is less, they cannot openly tell at least they have passed. எங்கயாவது நல்ல கல்லூரியில இடம் கிடைக்காதா? Will they not get admission good college? எப்படியாவது தம் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த பெற்றோர் படுற பிரயாசங்கள், the sufferings and the labors of the parents, somehow they want to do good to their children. அந்த பெற்றோர் அதன் நிமித்தமா படுற பாடுகள், வேதனைகள், many sufferings and troubles which the parents go through because of this. இதெல்லாம் அவர்கள் செய்கிற நன்மைகள் நமக்கு கிடைச்ச ஒரு தயை பிரியமான.
பிரியமானவர். Beloved, it is a goodness or kindness which you have received from the இப்போ parents. எந்த பிள்ளைகளை பாருங்க, எல்லா பிள்ளைகளும் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கிறாங்க. And today all the children, they are admitted in English medium. ரெண்டு வேணா பொறுக்கி எடுக்கலாம், சொல்லலாம் தமிழ் மீடியம்னு. Rarely we can select one or two நாங்க handpicked. படிக்கிற காலத்துல எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கறோம், ஐயோ இங்கிலீஷ் மீடியமா, அதெல்லாம் படிக்க முடியாது. In our days when we talk about English medium was so rare, they doesn't admit them in English medium. வீட்ல எங்களுக்கு 5 பேர், அதுல ஒரே ஒருத்தனை மாத்திரம் தான் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சாங்க. In our house we were 5. My father admitted only one in English medium. அப்போ நாங்க மதுராந்தகத்துல இருந்தோம். Then we were at Madhurandagam. அப்போ என் தம்பி, மூணாவது தம்பி, அவரை பாஸ்டர் சாக்கோன்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவரு And we had a pastor called Chaco. இங்கிலீஷ் சாக்கோ, அவரை இங்கிலீஷ் சாக்கோன்னு தான் சொல்லுவாங்க. And they call him as English Chaco. அவர் வீட்டுக்கு விசிட்டிங் வந்திருக்கும் போது அப்பதான் அவர் பேர்ல தான் நாங்க பெண்டிகாஸ்டுக்குள்ள வர்றோம். When we came to our visiting, and during his season we was converted into Pentecostal. நான் மூணாவது எங்க வீட்ல, அவர் சொன்னார். நான் எங்க வீட்ல மூணாவது. He said, I am third in my அதனால house. இவன் வீட்ல மூணாவது பையனா இருக்கிறான். Therefore he is also third in your நான் house. இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்றேன். I preach in English. அதனால இவனையும் என்ன செய்யணும், இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணணும். He has to also preach in English. அதனால அவனை இங்கிலீஷ் மீடியத்துல சேருங்க. Therefore admit him in English உடனே medium. அவன் பாஸ்டர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தாங்க அவனை. Because pastor said he was admitted in English medium. மற்ற யாரையும் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கிறதுக்கு அந்த நாட்கள்ல அந்த பைசா கிடையாது, அவ்வளவுதான் முடியும். None else was admitted in English medium because we did not have sufficient ஆனா money for இன்னைக்கு that. ஸ்கூல் என்று சொன்னால இங்கிலீஷ் மீடியத்துல தான் பிள்ளைகள் சேர்க்கறாங்க. இன்னைக்கு பெற்றோர் பெரிய தியாகிகள் தான். And today parents all admit their children in English medium only. அன்றைக்கு பெற்றோர் தியாகிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கு அவர்கள் படுற பிரயாசங்கள் அவ்வளவுதான், ஏதோ அவங்களால படிக்க வைக்க முடியும், அவ்வளவுதான். And then it was so much, that was this money which they received, and with that they were able to manage. எப்படியாவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும். Somehow they want to do good to their children. இதுதான் பெற்றோருடைய விருப்பம். This is the desire of the parents. இதுதான் இந்த வேதம் சொல்லியிருக்கு. தயை என்று சொன்னால் When we see goodness, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை, அதுதான் தயை. the desire of man is a kindness. இந்த வசனத்தை அப்படியே பாருங்க. நன்மை செய்ய தேவன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. Desire of God is kindness. Also we can read like this. என் தேவன் எனக்கு நன்மை செய்யணும்னு ஆசை வச்சிருக்கிறார். My God is desireful to do good to me. என் மேல் ஆசை வச்சிருக்க, அதுதான் என் தேவனுடைய தயவு. And that is what is his kindness. அதுதான் என் தேவனுடைய கருணை. That is the compassion. அப்ப உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும். And he wants to do goodness, some goodness in your life அதனால and my life. இயேசு இந்த பூமிக்கு வந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். Therefore Jesus came down to this earth and wanted doing good to குருடர்களை all. பார்வையடைய செய்தார். Made the blind to see. சப்பானில நடக்க பண்ணினார். Made the crippled to walk. குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். Cleansed the lepers. மரித்தோரை எழுப்பினார். Raised up the dead. வியாதியஸ்தர்கள் எல்லாருக்கும் சுகம் தந்தார். Healed all the diseased. பசியா இருக்கிற எல்லாருக்கும் அவர் ஆகாரம் Fed கொடுத்தார். all who were hunger. அது மாத்திரமல்ல, Not only so. எல்லாம் செய்து முடிச்சிட்டு After doing all this, கடைசில ஒரு பெரிய நன்மை செய்தார். என்ன? finally he did a great goodness. தன்னுடைய முழு ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினார். He shed his entire blood in this earth. இந்த ரத்தம் இன்னும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. And even now his blood is sympathizing for அந்த us. ரத்தம் நமக்காக சிந்தப்படாமல் இருந்திருக்குமானால், If this blood would not have shed for us, அந்த நன்மை நமக்கு அவர் செய்யாமல் இருந்திருப்பாரே if ஆனால், this goodness he would not have given to us, பிரியமானவர்களே, இன்னும் நாம் பாவிகளாக தான் வாழ்ந்திருப்போம். beloved, still we would be called as sinners. நாம் இன்னும் சபிக்கப்பட்ட ஜனங்களாக தான் வாழ்ந்திருப்போம். We would have been living in a cursed life. நம்முடைய பழக்க வழக்கத்திலும் துன்மார்க்கத்திலும் அடிமைப்பட்டவர்களாக தான் நாம் வாழ்ந்து In கொண்டிருப்போம். all our own practices and wickedness, and no, we were into this slavery. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய ஆண்டவரோ But our God, இவைகளிலிருந்தெல்லாம் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டார். he has liberated us from all this. அப்படியே இயேசு செய்த பெரிய தியாகத்துக்காக, For this great dedication of நமக்காக Jesus, ரத்தம் சிந்தினாரே, because he has shed blood for அந்த us. நன்மைக்காக For this goodness, எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிரோமா? everyone shout one hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகையால் அவர் நமக்கு நன்மை செய்யார். Therefore he has done good அது to us நமக்கு நம்மேல் வைத்திருக்க பிரியத்தின் நிமித்தமாக. because of the love over us. அப்போ இப்படி அவர் செய்யும்போது அவருடைய கிரியைகள் எல்லாம் என்ன செய்கிறது? Therefore when he does this, all his works, அவரை துதித்துக் கொண்டே இருக்குது. oh, is praising him, அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கு. is glorifying him. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் பல பிரச்சனைகள் வரும்போது, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி எல்லாம் அனுமதிக்கணும்? We have certain problems in our life. We மாறி, say, மாறி why God has to permit this in my ஒரே life? மாறி மாறி போராட்டமா இருக்குது. Again and again sufferings, பிரச்சனையா இருக்குது. problems. ஏன் என் வாழ்க்கையில நமக்கு சிந்திச்சு பலரை யோசிக்க ஆரம்பிச்சோம். We think and many things we think, why this is my life? யாராவது தீமை பண்றாங்களோ? Is there anyone doing evil to me? அன்னைக்கு நான் ஊட்டி போயிருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போற வழியில ஒரு வீட்டுல நான் ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு CSI காரங்க. When I went to Ooty, I went to a house. I was called to pray. It was a CSI family. அவங்க CSIல ஸ்ட்ராங்கான ஆட்கள். They are staunch in CSI. போற வழியில ஐயா வந்து எங்க வீட்டுல கால் வச்சு ஜெபிச்சிட்டு போங்க சொல்லுங்களேன்னு சொன்னாங்க. It was requested me on the way, just step down and pray in my house, they said. அவ போயிருக்கும்போது அந்த வீட்டார் சொல்றாங்க, பல பிரச்சனைகளை சொல்றாங்க. அந்த The வீட்டுல family members were talking about many problems of ஏதோ the family. எங்களுக்கு விரோதமா ஏதோ தீய பண்றாங்க.
Someone is doing evil against our family. எங்களை சாகடிக்கணும் பிளான் பண்ணி They are இருக்கிறாங்க. planning to kill us. அதுக்காக பல ஏவல பண்றாங்க. Therefore they do பல black magic. பில்லி சூனியங்களை பண்றாங்க. They do witchcraft. இது எங்களுக்கு வியாதி வருது. Disease comes on என் us. பிள்ளைகளையே மாத்திட்டாங்க. They change our children. என் பிள்ளையே என்ன பார்த்து சொல்லுது, My children are looking at me and telling, மம்மி உனக்கு தான் வியாதி வந்துருச்சே, Mommy, you are diseased. இனி நீ எடுத்து பிரயோஜனம் இல்லையே, What is the use of your living நீ for? செத்து போனா அந்த வீடு நாங்க எடுத்துக்கிடுவோமே. It is better you die and we'll take இப்படி the என் house. பிள்ளைகளே எனக்கு பார்த்து சொல்றாங்க. Oh, children are looking at us and இல்ல telling என் பிள்ளை சொல்லாது, that my child will not say so. பிள்ளை ஏதோ ஒரு இத வச்சு மயக்கி வச்சிருக்காங்க. Oh, something they have done to my child. நான் சொல்றேன், உங்கள் மேல உங்களுக்கு எதிராக யார் என்ன சூழ்ச்சி பண்ணி வச்சிருந்தாலும், I said, whatever any evil anyone has planned against you, பரலோக அனுமதிக்காம உங்க மேல உங்க தலையில இருந்து ஒரு முடி கூட விழாது. unless heaven permits, not even a hair will fall down from your head. பரலோகத்தின் தேவன் அனுமதிக்காம ஒரு சின்ன ஸ்லிப் கூட உங்களுக்கு ஆகாது, மறந்துடாதீங்க. Oh, never forget, unless the heavenly God permits, even a scratch will not happen to you. விழுகிறீங்களா, தூக்கி தான் விடுவார் ஆண்டவர். If you fall, only he'll lift you up. கால் தள்ளாடுதா, சறுக்குதா, கர்த்தர் உங்களை தாங்கி If your நடத்துவார். legs are stumbling, if your legs are slipping, God will support you and இன்னைக்கு uphold நீங்க you. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு விசுவாசிக்கிறது இல்ல. Today people don't believe the promise of இத God. மேல எனக்கு இத நான் நம்புவதில்லை சொல்லணும் நீங்க. You have to say that I இத don't மேல believe all எனக்கு this. விசுவாசம் கிடையாது. I don't believe all இந்த this. மாயையோ மந்திரமோ மற்றவங்களுக்குள்ளவனா இருக்கலாம். This black magic or ஆனா என் witchcraft சிலுவையில் can be என்ன for இயேசு எனக்காக others, but not மரித்தார். for me. But Jesus has died for எனக்காக me on the இரத்தம் cross. சிந்தினார். He has shed his blood. அந்த இரத்தம் என்னை பார்த்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறது? That blood looking at me, what it talks. நான் உனக்கு நன்மை செய்கிறவன். I will do good to you. சத்துரு வெள்ளம் போல வருவான், Even enemy will come ஆனா like a உன்னை flood, மேற்கொள்ள முடியாது. but he cannot prevail over you. வியாதி மேற்கொள்ள எதிர்த்து வரும், Disease can come against. பாவம் உனக்கு எதிராக எதிர்த்து வரும், Sin can come against you. வறுமைகள் உனக்கு எதிராக வரும். Poverty can come against ஆனா you. பயப்படாத, But do not fear. உனக்கு நான் நன்மை செய்யணும்னு நினைச்சிருக்கிறேன். God has desired to do good to you. யோசேப்புடைய வாழ்க்கையில் அதுதான், மாறி மாறி போராட்டம். Oh, in the life of Joseph, again and again, continuous sufferings. எவ்வளவு அழகா வளர்ந்தான். So beautifully he was அப்பா grown up. மடியில செல்ல பிள்ளையா வளர்ந்தான். He was a loving child and ஒரு about to his புதுசா father. ஒரு நியூவா ஒரு மாடல் Dress வந்துருச்சுன்னா உடனே யோசேப்புக்கு வாங்கி If கொடுத்திருப்பார். there is a new modern dress come, immediately his father gets to him. கலர் Dress-ஆ இருக்கும். And he has color dress. மற்றவங்களுக்கு எல்லாம் அப்படி இல்ல, But for others it's மற்ற not so. சகோதரர்களுக்கு எல்லாம் அப்படி இல்ல. But for other brothers it's not அவ்வளவு so. பாசமா வளர்ந்த பையன். So much loving, he was grown up. அப்பா என்ன செய்தார் அவனை? What father did? சகோதரர்ல பாக்குறதுக்கு அனுப்புனாரு. Father asked to father sent him to போன see the இடத்துல brothers. நடந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா We தெரியும். all know what happened when this சகோதரர் happened. அவன் மேல பொறாம கொண்டாங்க, Brothers had envy over him. கிணத்துக்குள்ள தூக்கி போடுறாங்க. They threw him into pit. அப்ப அவன் என்ன நினைச்சிருக்கணும்? அவன் What he would have thought, எங்க அப்பா இப்படி ஏன் அனுப்புறோம் அதுக்கு? my father, why did my இவர் father ஏன் send? அங்க என்னுடைய சகோதரர்கள் என்ன பகைக்கிறாங்கன்னு ஏற்கனவே அவருக்கு நல்லா தெரியும். My father knew it well that my brothers hate me. தெரிஞ்சு என்ன தள்ளி விடுறாரு பாரு. Despite knowing he is sending me. எங்க அப்பா மாதிரி மோசமான ஆளு யாரும் இருக்க மாட்டாங்க. Like my father, no one will be there. So bad. நம்ம அப்படிதான் சொல்லுவாங்க. That's how we will say. எங்க டாடி மாதிரி மோசமா இருக்க மாட்டாங்க. Like my daddy, there'll be no மம்மி one so bad. இருக்கிறாங்களே. Oh, my mummy is there. ஐயோ கொலகாரங்க, ஒரு அம்மா ஒரு பிள்ளை Somebody சொல்லுங்க say- கொலையா பண்ணுவாங்க. My mother will even kill. அப்படிதான் சொல்றாங்க. That's how they say. ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? But true child of God, what அந்த they say. யோசேப்பு என்ன செய்றான்? What Joseph did. எங்க போனாலும் சரி, Wherever I go. எனக்கு முன்பாக ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. Oh, before me there is a vision. எல்லா கதிர்க்கட்டுகள் 11 கதிர்க்கட்டுகள் குனிந்து இருக்கும். 11 bundles of sheaves will bow down before me. என்னுடைய கதிர்க்கட்டு மாத்திரம் தான் நிமிர்ந்து இருக்கணும், கர்த்தர் காட்டினார். Lord showed me my sheaves, my bundle of sheaves will stand erect. எல்லா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன வணங்குது. Oh, sun, stars and moons are bowing down before me and கர்த்தர் அதை worship me. நிறைவேற்றுவார் கண்டிப்பா. Surely Lord shall fulfill this vision. தப்பன் ஒண்ணு தீமையா நடத்தல. My father is not leading me என்னை evilly. நடத்தி வருகிற வழி என்னை பல கஷ்டங்களுக்குள்ள சிறுமைக்குள்ள என்னை கொண்டு போகிறது. The path which is leading me is leading me through difficulties and certain நான் afflictions. நெருக்கப்படுகிறேன். I'll be afflicted. இது நிமித்தமாக உபத்திரவப்படுத்தப்படுகிறேன். I put into tribulation because of குழியில் this. போல் தள்ளப்படுகிறேன். Cast into the pit. அந்த நேர கதறுதல் ஒருத்தராவது இறங்குறது இல்லையா? There's no one, even one showing சரி mercy. ஏதோ கொஞ்சம் இறக்க வந்துச்சு, இதாவது தூக்கி விட்டுட்டு அவனை. They showed mercy and lifted him up. திரும்ப அடுத்தது என்ன நடக்குது? What is next? அங்க அப்படி விற்கப்படுகிறான். அங்க போனா அது பெரிய பிரச்சனை. He was sold and next this was a big problem. எல்லாரும் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்தா பரவாயில்ல. If problem is there, one problem is okay. தீமைக்கு தீமை வந்துச்சுன்னா சகித்துக் கொள்ளலாம். Evil to evil we can tolerate. நாம் படுகிற அநியாயத்துக்கு தக்க தண்டனை நமக்கு கிடைக்கிறது என்றால் நாம் சகித்துக் கொள்ளலாம். For our injustice we have punishment, we can accept it. ஒன்றுமே இல்லாததுக்கு For doing nothing. ஒரு சிலுவை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? How the cross. அந்த வேதனையில் அவன் கிடக்கிறான் பாருங்க. See, he was into the அந்த trouble. வேதனையின் காலங்கள் அவன் எப்படி கடந்து போயிருப்பான். How he would have moved in his path during trouble. அவனுக்கு பார்த்து ஏற்ற சமயம் வந்துச்சு. Right time came. அவனுடைய
30வது வயதுல கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். At the age of 30, God he lifted him up. அவனுடைய வாழ்க்கையில் அந்த கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் Every path he crossed over and came. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். Lord, the God was with him. யோசேப்பு கர்த்தரை விடல. Joseph did not leave the பிரியமான Lord. உங்களுடைய வாழ்க்கையில கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் நன்மை செய்யணும், உங்களுக்கு நன்மை உண்டாக்கும்படியா உங்கள் மேல் கொண்டிருக்கிற ஆசை வைத்திருக்கிறார். அதை கண்டிப்பா கர்த்தர் நிறைவேற்றுவார். Beloved, every path you move, Lord, the God is having a great desire on you to do good, and never he will change it, and he shall do good to you. வேதத்தில் அநேகர் அப்படி தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, Beloved, in the scripture there are so many those who receive good by God and இந்த blessed. ஆசீர்வாதத்தினால் அவருடைய வாழ்க்கை செழித்திருந்தது. And by this blessing their life was enriched. அப்போ இந்த நன்மைக்கு முன்பதாக பல விதத்துல சிறுமைப்படுத்தப்படுகிறோம். So before this goodness we are afflicted in many ways. இதுதான் மோசே தன்னுடைய வாழ்க்கையில 90ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிக்கும்போது, When you read in Moses in his life, மோசேயின் ஜெபத்தை நீங்க பாருங்க. when you read Psalms 90, அந்த மோசே the prayer of Moses. மோசேயுடைய ஜெபம் என்னவா இருந்துச்சு? So what was the prayer of Moses in 90ஆம் Psalms சங்கீதம் 90 15ஆம் வசனத்துல, verses 15? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இங்கே பார்க்கிறோம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். Here we read, make us glad according to the days in which we have afflicted us. பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு நியமித்த ஒவ்வொரு பாதையும் பாடுகளும் அவருடைய சித்தத்தின்படியே நடந்துச்சு. பிரியமானவர்களே, Beloved, Father permitted every path for Jesus Christ was as per the will of the Father. ஒரு பரிசுத்தவான் சொன்னார், A saint said, ஒவ்வொரு பாதையும் every path, குறிப்பிட்ட டைம், அதுக்கு நேரத்துக்கு பிறகு அதுக்கு ஒரு செகண்ட் கூட அதிகரிக்க விட மாட்டார். and it was on a particular time, not even a second was missed. அந்த நேரம் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு எந்த தடை பண்ணவே முடியாது. And nothing can hinder to fulfill the great plan of God. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா நியமித்த ஒவ்வொரு பாதையும் பரலோகத்தின் சித்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது. And the path which Father permitted, every single path, it was as per the heavenly will. உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குது என்று சொன்னால் பரலோக அனுமதிக்காம ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடக்காது. If everything is happening in your life, something is happening in your life, unless the heaven permits, nothing will happen in your life. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? Are you believing it? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? பரலோக அனுமதிக்காம ஒண்ணு நடக்காது. Unless heaven permits, nothing will தேவன் happen. நியமிக்காம என் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்காது. Unless God permits, nothing will happen in your பக்கத்துல life. இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, Look at your neighbor and say, தேவன் அனுமதிக்காம, unless God permits, நியமிக்காம ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்காது. nothing will happen in your life. ஹalleluya, Hallelujah. இப்படி கர்த்தருடைய சித்தம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்காது. Nothing will happen in your life without God's will. அதுதான் அந்த இடத்துல மோசே என்ன ஜெபம் பண்றான்? That's what is the prayer of Moses. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள். The days which you have afflicted us. யார் சிறுமைப்படுத்துறா? Who has afflicted us? சிறுமைப்படுத்துறது யாரு? Who has afflicted us? நம்ம மனைவி பொண்டாட்டியை போட்டு பேசுறாங்க, இவளை கட்டி தொலைஞ்சதுக்கு பேசாம நிம்மதி. அன்னைக்கு வந்து சொல்றான், ஐயா தலைவேதனை, உங்களை மாதிரி நிம்மதியா இருந்திருக்கலாம் ஐயா. Somebody said the other day, கட்டிக்கிட்டு மாரடிக்கிறங்கிறாரு. Pastor, I should be like you, not married. No, I am suffering so much. கட்டிக்கிட்டு மாரடிக்கிறியோ போர் அடிக்கிறியோ எனக்கு தெரியாது. சொல்லும் போதெல்லாம் செல்ல மாட்டாங்க, வரமாட்டாங்க. When I say they don't come, மாட்டின பிறகுதான் சொல்லுவாங்க, ஐயோ தெரியல. after they are caught, they realize. இங்க பார்த்தா இங்க அந்த அம்மா கிட்ட கேட்டா இவன் இந்த ஆளை கட்டினதுக்கு, If you ask wife, she'll tell. இந்த ஆளை கட்டினது ஒரு அம்மா சொல்லி, இந்த ஆளை கட்டினதுக்கு ஏதாவது ஒரு எரும மாடை கட்டி இருக்கலாம், வச்சிருக்கலாம். Instead of marrying him, I should have married a buffalo. ரெண்டு ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. And both of them are complaining each other. பாடு அப்படி கஷ்டம். See the sufferings. சிறுமைப்படுத்துகிறார் ஆண்டவர். God afflicting them. அப்போ தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்து. It is said, you have afflicted us. ஒவ்வொரு நாட்களும் வேதனையா தான் இருக்கு. Every day is troublesome. சிறுமை வேதனைப்படுத்தப்படுகிற நாட்கள். The days we are troubled. புருஷனால மனைவி, மனைவினால புருஷனுக்கு, Husband for wife and wife for husband. பிள்ளைகளால் வருகிற போராட்டங்கள், Sufferings by children. போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் திக்கு எங்க போனானோ தெரியல, யாரு கூட வண்டியில போனானோ தெரியல, எப்படி வந்தாலும் தெரியல. அங்க போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு பயமும் கலக்கமும் தான் பிள்ளைகளுக்குள்ள. Until the children are returned home, parents are with fear. No, what is going to happen? Is he coming true or etc. ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க நடத்துறவங்களுக்கு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. If those who are leading the family, this is so, then remember about us, how we are leading it. பகலும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். Day and night we are praising God. ஆண்டவரே, எங்க வந்து தீமையான காரியங்கள் சம்பவிச்சிர கூடாது. Oh Lord, no evil should befall on anyone. போற நாட்கள் ஏதாவது சம்பவங்களை எங்க காதுனால கேட்க கூடாது. Lord, when I go afar, I should not anything evil in my ears. ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாக்கப்படணும். Every family should be preserved. பகலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து சோத்திரம் பண்ணி அந்த சிறைகளை வச்சிட்டு மூடிக்கிட்டே இருக்கிறோம்.
அங்க. Day and night we pray and cover them with the wings of the Lord. தேவன் அந்த இரக்கத்தினால் சபையை பாதுகாத்து கொண்டு வர்றார். Oh God, with His mercy preserving the church. பல இடங்களிலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது கர்த்தாவே சோத்திரம் 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 பாதுகாக்கிறீரே. Oh, many incidents we see and hear, we praise God. Oh Lord, you're preserving and protecting us so much. அப்ப சில பாதையில கடந்து போகும்போது நெருக்கங்கள் வரும்போது என்ன உண்டாகுதுன்னா ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி எல்லாம் அனுமதிக்கணும்? Therefore, certain path when we move, there are certain afflictions and trouble அப்ப come. We say, Lord, why do you permit this? வேதனைப்படுத்த சிறுமைப்படுத்துவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். It's the Lord God who permits us for the afflictions and the trouble. வியாதி வந்தாலும் சரி, Some disease come, சில கஷ்டங்கள் வந்தாலும் some சரி, losses come, சில வறுமைகள் தரித்திரங்கள் எது வந்தாலும் சரி, some poverties and roughness இந்த come. பாதையில போகும்போது அந்த இடத்தில் வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். When you go into this path, keeping in that place only God will அத bless you. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் The days which you are afflicted, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய், it says, according to the days in which you are afflicted, எவ்வளவு துன்பங்களை the கண்டாயோ, years in which we have seen evil, எவ்வளவு நீ வேதனைகளை கண்டாயோ, the more you are afflicted, you see, the சிறுமைப்படுத்தப்பட்டாயோ, more you are seeing the evil, அவ்வளவு கவலை கர்த்தர் மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். to that extent God will make you glad. விசுவாசிங்க. Believe that. இதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்துச்சு. This is what happened in the life of Joseph. நீங்க ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When you read the Genesis chapter 41, யோசேப்பு சொல்றா, Joseph says, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். Lord the God blessed me in the land where I was afflicted. யோசேப்பு என்ன சொல்றா? What Joseph says, எங்க வச்சு என்ன பலுக பண்ற? where he is keeping me in எங்க blessing. எங்க கர்த்தர் பெருக பண்றார்? இன்னைக்கு சில பெற்றோர் நினைக்கிறாங்க, Where the God is making me fruitful. பிள்ளைகள் அயல்நாட்டுக்கு போனாதான் குடும்பம் வளர முடியும்னு நினைக்கிறாங்க. Some parents think unless our children are going to ஃபாரின்ல போனாதான் வளர்ந்து ஆசீர்வாதமா இருக்க முடியும்னு we will be நினைக்கிறாங்க. fruitful or we will be blessed. They think it is the general common நானும் thing. பாக்குறேன், இந்த ஃபாரினுக்கு போனவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் பாக்குறேன், ஏதோ போயிட்டு வந்து ஒரு வீடு வாங்கி இருக்கிறாங்க, ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்க, அல்லது கொஞ்சம் ஏதோ நல்லா இருக்கிறாங்க, அவதான் பண்றாங்களே ஒழிய ஏதோ ஒரு பெரிய செல்வங்களை சேர்த்து வச்ச மாதிரி ஒண்ணும் தெரியல. I have also seen people, those who return from foreign, they are not so greatly prosperous. They have a house or maybe they are looking good, but as not they are not so prosperous. வெளிநாட்டுல போறவன் படுற பாட, டேய் சொல்லுவேன், டேய் இந்த வேலை இந்தியாவுல பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கலாம், இந்தியாவுல பார்க்க முடியாது, என்ன பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். And I said, the work which you are doing in foreign, it's better you do in India because they don't want to do it. It is a prestige problem for them. அங்க போனா என்ன செய்யறாங்க பாத்து, அங்க போய் கார் கழுவுறாங்க, They wash the car there, அதுல கொஞ்சம் காசு பைசா கிடைக்கும், they get money, அங்க போய் வேலை பார்க்கறாங்க. ஹாஸ்பிடல் என்ன நம்ம ஹோட்டல்ல போய் நம்ம டேபிள் துடைக்கறாங்க, they clean the table at பார்ட் hotels, டைம் வர்க் ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா, they get money, அங்க போய் ஏதாவது ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்க, they work in hotels, இல்லாட்ட வேற ஏதாவது ஒரு சர்விங் பண்றாங்க, they do serving. வேற ஏதாவது ஒரு ஜாப் தனக்கு கிடைக்காதா? Will they not get any job? அதனால ஏதாவது ஒண்ணு முன்ன இத இந்தியாவுல செய்தா வளரலாம். If they can do it in India, they can grow. அங்க போய் அவன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சிரமப்பட்டு திரும்ப சம்பாதிச்சு தன்னுடைய தேசத்துக்கு வர்றான், ஏதோ கொஞ்சம் மூச்சு விட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். They go and suffer, they work hard and they labor and get some money. They come here to some extent, ஏதோ it is கஷ்டப்பட்டு manageable. ஒரு லேண்ட் வாங்கணும், என்ன மாதிரி சார். And then difficulty, they can buy a land. இப்ப என்ன செய்வாங்க, அங்க போயிட்டு வந்தவங்க சொன்னா ஏதோ ஒண்ணு வாங்கி போட்டாச்சு, ஏதோ சோத்திரம். They say somehow we bought a இனி அதுல land. கட்டணும்னா அது ஒரு பெரிய இதுதான். அது கஷ்டப்பட்டு தான் எழும்பணும் அதுல. It is a difficult state that we have to grow up. ஆனா இங்க சொல்றேன், ஏன்னா இங்க கஷ்டம், இங்க முடியாது, வளர முடியாது, சம்பாதிக்க முடியாது. இத மனுஷனுடைய எண்ணங்கள். These are the thoughts of a man that no, here in India we cannot grow, we cannot earn, we cannot be prosperous. ஆனா யோசேப்பு என்ன சொல்றாங்க? But what Joseph says, நான் சிறுமைப்பட்ட சிறுமைப்பட்டிருந்த தேசம் பாருங்க. it is said, the land of my affliction, எந்த இடத்தில் நீ சிறுமைப்பட்டிருந்தாயோ, the place where you are afflicted, எந்த இடத்தில் நீ கஷ்டங்களை வேதனை அனுபவித்துக் the place கொண்டிருந்தாயோ, where you gone through trouble and அந்த pain, இடத்துல கர்த்தர் உன்னை பலுக பண்ணுவார். that place God will make you fruitful. கர்த்தர் அந்த இடத்துல வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். Lord will bless you in same எந்த place, இடத்தில் நிந்திக்கப்பட்டாய், the place where you reproached, எந்த இடத்தில் நீ வேடிக்கையாக்கப்பட்டாய், the place where you made us a எந்த show, இடத்தில் நீ அற்பமாய் எண்ணப்பட்டாய், the place where you were cast out as எந்த lowly, இடத்தில் நீ மிகவும் பலவீனப்பட்டு the கொண்டிருந்தாய், place where you made us so weak, வறுமையாக தரித்திரனாக இருந்தாய், where you into poverty, into darkness, அந்த இடத்துல வைத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக the பண்றவரா. same place God will make you fruitful and bless you. அதுதான் நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்தை விட்டு அப்படியே போயிட்டு வருவோம். ஐயோ இந்த கஷ்டமா இருக்கு. We go out of that place, oh it is so difficult. வீட்ல கஷ்டமா இருக்குதுன்னா என்ன செய்வாங்க, We have difficulty in the house, what அந்த we do, கஷ்டத்தை மறக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வருவோம்னு போவாங்க. அப்படியே to cover up the difficulty, they go out sometimes. வீட்ல அம்மா சவுண்ட் கொடுத்துட்டா போதும், ஐயா மெதுவா கிளம்பி அப்படியே வெளியே போயிட்டு வந்துருவாரு. அப்படி If the wife shouts, you can see the husband slowly getting out of the house and going out. கோவம் தனியும் போது அப்படியே மெதுவா உள்ள வருவார். After the anger is gone down, he'll come in விசுவாசிகளை slowly. மத்திய உள்ள ஒரு பாஸ்டர் பத்தி கேள்விப்பட்ட ஒரு பாஸ்டர். I heard about a pastor, what happened? வீட்ல பாஸ்டர் அம்மா எப்போதும் சவுண்ட் சண்டை தான் போடுவாங்களாம். அந்த பாஸ்டர் அம்மா, The pastor's wife always yells and quarrels.
காலையில 5 மணிக்கே விசிட்டிங் கிளம்பிடுவாராம் அவர். At 5 o'clock he starts for visiting. போயிட்டு கடைசியில 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாராம். And he'll 10:30 return மணி at 11 11 மணி. ராத்திரி எங்கேயும் தங்கிட முடியாது. Night they cannot stay. நைட்டு தங்கினா அவ்வளவுதான் கதை கட்டிடுவாங்க. If night stay, that's all. They will be அதனால spoiled. சுத்திட்டு நைட்டு 11 வீட்டுக்கு வந்தா ஒரே லடாய் சண்டை. And 11 o'clock when he returns, there's fight again. அதனால என்ன செய்யறது? எங்க போனாலும் நீ சிரமப்பட்ட இடத்துக்கு திரும்பி வரதான் செய்யணும். Wherever you go again, you have to return to the place of affliction surely. வீட்டை விட்டு போவாங்க, கோவச்சுக்கிட்டு பெட்டி தூக்கிட்டு போவாங்க. They fight பேக and தூக்கிட்டு தோல்ல போட்டு வேகமா வீர நடப்பான். fight தேவையில்லை. and take the bag and run fast. நீர் உங்க அப்பாவோட இருக்கிறியா கூட வரியா? You're going to be with your father, you're going to அப்பா கூட return. இருந்தா அவ்வளவுதான். If you're going to stay with your நீ father, அம்மாவை பார்க்கணும்ல நினைக்கவே don't நினைக்காத. even think to see me. அம்மா கிட்ட இருந்து தயவு கிடைக்கும் நீ நினைக்காத. Never think to get to favor. எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறேன். I'm going to leave everything எல்லாம் பெரிய சண்டை போட்டு வீர நடந்துட்டு போவாங்க. and they'll fight and take the bag and run. ஒரு 4 நாள் ஆகும். 4 days pass. 5 நாள் ஆகும். 5 days. ஒரு வாரம் 10 நாள் ஓடும். 1 week 10 days. அங்க மெதுவா வீட்ல இருந்து கொஞ்சம் குசு அப்படியே புகை எழும்பும். There'll be smoke coming out from the house where they வீட்ல gone. வந்து எழும்புனோம்னா அங்க அம்மா கிட்ட என்ன பேசுறது அங்க? What to talk to the mother? போற நான் எங்கேயாவது சாவ அடுத்த பிரச்சனை அங்க ஆரம்பிக்கும். Next again problem will start. இந்த மனுஷன் போனாரு பாரு கண்டுக்கிடவே இல்ல பாரு. அடுத்த போன் வருமான். நீ தான் போயிட்டு எதுக்கு போன் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கற? You have gone or why do you expect போன பிறகு phone? என்ன செய்யறது? இங்க போன் ஒண்ணும் பண்ணாம இருக்கிறாரு பாரு. Still they have not called. ஒரு வார்த்தையாவது பேசினாரா? And they have not even spoke a word. நீ போயிட்டு விட்டுருங்க. If you have gone, leave it. திரும்ப அந்த சிறுமைப்பட்ட இடத்துக்கே வந்துருவாங்க. They'll come again. அது புருஷமாருக்கு சொல்ற சகோதரர் இன்னைக்கு வீட்ல இருந்து சகோதரிமார்கள் போறது இல்ல புருஷமார் தான் ஓடுறாங்க. Today wives are not going, only the husbands are going out. துரத்திடுறாங்க அப்படியே. Because they sending them out, chasing them out. ஸ்தோத்திரம் ஹalleluya. Hallelujah. ஏன்னா இருக்க முடியல அவங்களால. Because they are not able to பயங்கர live. உப்புசமா இருக்குது. வெயிலுக்கு மேல வெயிலா இருக்குது அங்க. கர்த்தருக்கு so hot. ஏன்னா இருக்க மாட்டாங்க. நான் ஏன் போகணும்? நல்ல பிள்ளைகள் தான். நல்ல ஸ்திரமா இருக்காங்க. ஸ்தோத்திரம். நான் ஏன் போகணும்? Why have to go? போனா நீ போயா அப்படினு விரட்டி விடுறாங்க. They are chasing the husbands out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க போனாலும் என்ன வரணும்? Wherever you go. அப்படியே செல்லறகள் அப்படியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சில கஷ்டமா இருக்கு. அப்படியே எங்கயாவது பீச் போலாம். It's so difficult. Let me go to beach. முன்னாடி அப்படியே ஜூக்கு போவாங்க. எங்க? Let's go to zoo. எங்க மண்டலூர் ஜூக்கு போயிட்டு வரலாம்னு Let's go to Vandalur Zoo. அங்க போனா என்ன செய்வாங்க அப்படியே சரி வீட்ல ஒரே இதா இருக்கு வாங்க எல்லாம் போலாம். Oh, it's so difficult. Let's go to Vandalur போயிட்டு Zoo. வரலாம்னு போய் பார்க்கலாம்னு போனா We'll go. அங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தா ஒரு குரங்கு கிடக்கும். If you go there, there'll be a monkey. ஏடா ஜூல எதையாவது சிங்கத்தை புளிய பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தா அங்க ஒரு குரங்க பார்க்க வந்தது. We go to zoo to see lion or tiger. சரி Did we இங்க come தான் to see குரங்கு the கிடக்குது. monkey? இன்னும் வேற எங்கயாவது அங்க இருக்கான்னு பார்த்தா 4 வான்கோழி இருக்கும். If you go there, you can see the fowls there. ஒரு இடத்துல ஒரு சேவலை போட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு வித்தியாசமா ஒரு பேர் இது ஆஸ்திரேலியா சேவல். There'll be a cock. It will be they say it's an Australian cock. இன்னும் அந்த பக்கம் போனா Another side. அந்த பக்கம் போனா நாலு எதையாவது ஒரு வேற ஏதாவது ஒரு மிருகம் ஏதாவது ஒரு மான் நிக்கும் அங்க. There'll be deer standing. என்னடா இதெல்லாம் நடந்தாச்சு எப்படி ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்தாச்சு. We have walked for 7 kilometers. சிங்கத்தை போய் பார்க்கணுமே. We have to go see the அந்த lion. புலியை போய் பார்க்கணும் கரடியை போய் பார்க்கணும். அது எங்க போய் We have பார்க்கணும்? to go and see the tiger, அது bear. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் நீ நடந்து வந்தாதா You have to furthermore நீ walk இந்த 10 kilometers. சிறுமைப்பட்ட தேசத்தை விட்டுட்டு போனா அங்க இன்னொரு சிறுமை இருக்கு பாரு. If you எப்படி? leave the place of your affliction, furthermore affliction you have ஐயோ, placed. வீட்லயாவது கடந்திருக்கலாம் பேசாம. It's வருதா? better if you would have stayed there in the house. வருதா? வீட்லயாவது கடந்திருக்கலாம். வருதா சூழல? So situation we say that இது it's better if you கொஞ்சம் have stayed there. மாற்ற வரும்னு போனா Expecting change we go. அந்த இடத்துல இல்ல திரும்படி அந்த இடத்துக்கு தான் வரணும் நீ. Again you have to return back to your house of எந்த affliction. சூழலில நீங்க கடந்து போனாலும் திரும்ப கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வைத்து தான் உங்களுடைய சுபாவத்தை மாற்ற விரும்புகிறார். Oh, wherever you go, again you have to return back to the same place of affliction because God wants to change your character being in that place. இதுதான் ஆகார் இடத்துல ஆண்டவர் செய்தார். That's what God did to Hagar. சும்மா இங்க படுத்துற தொல்லை தாங்க முடியல இந்த அம்மா படுத்துற தொல்லை. The trouble of mistress was not able to சாராளுடைய bear. தொல்லை தாங்க முடியல. Sarah's trouble was not able to bear. சக்கலத்துடைய சிறுமையை தன்னால தாங்க முடியல. The co-wife's trouble was not able to வெறுவா என்ன manage. செய்தாலும் இந்த அம்மா What slowly she did? அப்படியே கடந்து போனாங்க அப்படியே. She went out slowly. போனா என்ன நடந்துச்சு அங்க? What happened? போய்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லிட்டாரு. The Lord said to her, அங்க போ. return. நீ சும்மா சுத்திக்கிட்டு இருக்காத. Do not wander here and அங்க there. தான் போய் நீ அடங்கி இருக்கணும். You have to go there and you have to subdue நான் yourself and be there. உன்னை என்ன செய்யற அந்த சிறுமைப்படுத்தி I'll afflict you. அதனால தான் அந்த இடத்துல நீங்க உபாகமம் 8:3 நீங்க வாசிக்கும்போது That's what you read in Deuteronomy உங்கள் 8:3. தேவனாகிய கர்த்தருடைய சிறுமைப்படுத்தி So he humbled you. அவர் அந்த கஷ்டங்களை அனுமதிக்கிறது யாரு? Who is permitting these difficulties? புருஷனை திட்டாதீங்க. Do not scold your மனைவியை husbands. பேசாதீங்க. Do not talk your wife. அங்க எனக்கு இப்படி ஒரு தருத்திரமா போச்சேன்னு தருத்திர
தரித்திரத்தை நினைச்சு பேசாத. Do not say I'm so poor. வியாதியும் பலவீனம் வந்துச்சேன்னு சொல்லி Do not நினைக்காதீங்க. think that the disease has அத come. மறக்கிறதுக்கு வேற வழியை நீங்க தேடாதீங்க. To forget that, do not seek another way. கர்த்தர் என்ன சொல்றார் அந்த இடத்துல? What the Lord God உங்கள் says here. தேவனாகிய கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்துகிறாராம். So he humbled you. அததான் மோசேயும் சொன்னான். That's what Moses said. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்துகிறீர். It says, no, you have afflicted. இங்க உபாகமம் 8:3 என்ன வாசிக்கிறோம்? What we read in Deuteronomy 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி. He humbled you. யாரு? Who? யார் சிறுமைப்படுத்துறது யாரு? Who is humbling you? சொல்லுங்க யாரு? Who is humbling you? கர்த்தர் உங்களை அந்த பாதையில் நடத்தும்படியாக உங்களை ஒப்பு கொடுக்கிறார். Lord God is surrendering you, submitting you to go in this அந்த path. பாதையில கர்த்தர் உங்களை நடத்த சித்தம் வைத்திருக்கிறார். God is willful to lead you in this அவர் path. உங்களை சிறுமைப்படுத்தி என்ன செய்கிறார்? Why he is humbling you? உன்னை என்ன செய்கிறாரு? உன்னை பசியினால் வருத்தி பசியினால வருத்துறார். Allowed you to hunger. அந்த சிறுமைப்படுத்துற சாப்பாடு கிடைக்கிற சாப்பாடு கூட கிடைக்கல. The food which you're supposed to get, even that you don't get. ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கல. You don't get proper food. பத்து வரிசையில போட்டு வருத்துறார். He is afflicting with hunger. இன்றைக்கு வீட்டுல போயிட்டு வர நான் மீன் குழம்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லுவோம். வீட்டு குழம்பு வைக்கலாம் நினைக்கிறேன். என்ன வைக்க போறீங்க? மீன் குழம்பு. What do you want to prepare today? I want to prepare fish curry. இவர் போயிட்டு வரும்போது என்ன நினைச்சிட்டே வருவார் மைண்ட்ல? What he'll think when he's coming in his mind? மீன் குழம்பு இன்னைக்கு வைக்க வச்சிருப்பாங்க. Today there'll be fish curry. கடைசிக்கு போன உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு என்ன செய்யணும்? நல்லா After we go, we fresh. மீன் குழம்பு சாப்பிடணும். We have to eat fish curry. இப்படி நினைச்சிட்டே வீட்டுக்கு வருவாரு. He'll think and come. வந்த உடனே ஒரு வாடையுமே இல்ல. When he comes, மீன் குழம்பு வாடை ஒண்ணு இல்ல. there's no smell. வீட்ல என்ன சாப்பாடு என்ன? What is the food? இன்னைக்கு வைக்கலங்க. இன்னைக்கு சாம்பார் தாங்க. Today is only sambar. பிரஷர் ஏறும் பார்க்கணும். Pressure goes up. என்ன? மீன் குழம்பு வைக்கிறேன் சாம்பாரா? நீ எதுக்கு அப்ப காலையில என்கிட்ட சொல்ல? Why did you tell me in the morning? வருத்துறாங்க ஆண்டவர். God is afflicting you. எப்படி இருக்கிற? How are you? கர்த்தர் பாருங்க என்ன செய்றார்? பசியினால் பசி இருக்குது சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்துல இப்படி ஒரு பெரிய You போராட்டம். have a hunger, you want to eat, but this kind of suffering is there. நான் சொன்னேனா? Did I tell you? இதெல்லாம் வைக்கிறேன்னு சொன்னேன். It's you only told. இன்னைக்கு இந்த குழம்பு வைக்கிறேன்னு சொன்னேன். You told that இன்னைக்கு இந்த பொரியல் வைக்கிறேன்னு சொன்ன. அப்ப சொல்லாம இருந்திருக்கணும். Then you should not have அப்ப told. மைண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப்பா இருக்கும். The mind is prepared and set up இங்க for நான் இத that. நினைச்சிட்டு வந்தா இங்க இல்ல. When you think that, it's not there. பாருங்க வீட்ல இருக்கும்போது பிள்ளைகளுக்கு இந்த வீட்ல உள்ள தாய் சாப்பாடு அருமையா தெரியாது. No, the parents, the children doesn't like or they don't know the importance of the அதே food of போல their parents. நீங்க வெளிநாட்டுக்கு போய் பாருங்க. You go to the foreign country. அப்பதான் இந்தியாவுல இருக்கிற இட்லியுடைய மகிமை தெரியும். Only then you will understand the value of ஒரு idli. இட்லில 6 இட்லி பத்தாது நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 இட்லில 6 இட்லி ஆனாலும் பத்தாது நமக்கு. And even you 4 idlis or 6 idlis will not be sufficient. வெளியில போய் பாருங்க. You go out and see. அப்பதான் உங்களுக்கு தெரியும். Only then you will realize. வீட்ல ஒரு நாள் அந்த சேமியா செஞ்சிட்டாங்கன்னா வர்ற கோவம் என்ன கோவம். So much you get angry. டக்குன்னு ஒரு சேமியா When பண்ணிட்டாங்க. semia vermicelli is prepared. ஒரு உப்புமா செஞ்சிட்டு அவ்வளவுதான் ஆகவே ஆகாது. When upma is prepared. ஆனா அதே இது But same food. நீங்க அயல்நாட்டுல போய் நீங்க இருந்து Being in foreign அவன் country. கொடுக்கிற சாப்பாடு இலைய நீங்க சாப்பிடணும். அங்க கண்டிப்பா பிரெட்டுக்குள்ள இலை வச்சிருப்பான். They'll be having a leaf in the bread. அந்த பிரெட்டுக்குள்ள என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்துக்கும் உள்ள வச்சிருப்பான். All that thing will be kept inside the bread. அத சாப்பிட்டு அவன் வாய் மரத்து போவாங்க. And after eating, your mouth will become numb. செத்து போகும் வாய். Your mouth will be like மரத்து dead. போய் ஐயோ அப்பதான் நாய் மாதிரி நாக்கு தொங்கும். Your tongue will அப்ப be என்ன சொல்லுது like a dog. இட்லி கிடைக்காதா? Will I not get idli? அங்க ஒரு உப்புமாவாவது கிடைச்சா நல்லா இருக்குமே. At least upma we get, it will be good. அங்க ஒரு சாம்பார்னா நல்லா இருக்குமே. Sambar will be good. இதெல்லாம் பட்டவன் நான் சொல்றேன் உங்களுக்கு. Because I have suffered, I'm telling you. சோத்திரம். இஸ்ரேலுக்கு போயிருந்தேன். இஸ்ரேலுக்கு I went to போயிருக்கும் Israel. அங்க போனா அங்க ஒவ்வொரு இடத்துல இதுதான் சாண்ட்விச் இருக்குதாங்க. And everywhere sandwich is there. அங்க பாக்குற எல்லாம் வெறும் இலையா போட்டுருக்காங்க. And everywhere it was all leaves. அங்க வச்சிருக்கிற ஒண்ணெல்லாம் பாக்குறேன். இது எல்லாமே பாக்குற ஒண்ணும் வாய்க்கு விளங்கல. And nothing was working out for my mouth, whatever the food was there. இன்னொரு இடத்துல வந்து தங்கி இருந்தாங்க. ஒரு இடத்துல அது கலிலேயாவுல தான். Another place we came, we stayed at Galilee. அங்க ரைஸ் இருக்குது பாஸ்டர். என் கூட இருந்த ஒரு பாஸ்டர் என் கூட இருந்தவர் வந்து சொன்னார். A pastor who was with me said, Pastor, there's rice there. பரவாயில்ல சோறு இருக்குதா? சோத்ரம். Oh, I praise தயிர் God. இருந்தா போதும். And with curd is there, it's enough. தயிரை வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். Oh, with curd rice we can eat curd rice with some சரி pickle. போனோம். அவள முதல்ல கண்ணு அங்க இருக்குது ட்ரே வரிசையா இருக்குது. There is so much tray. நீ எடுத்து எவ்வளவு நாள் சாப்பிட்டுக்கலாம். To whatever you want, you can eat so much. எவ்வளவு நாள் சாப்பிட்டே எவ்வளவு நாள் சாப்பிட்டு. Anything, any much, any கண்ணு அப்படியே பறக்குது. எங்க ரைஸ் சோறு எங்க? Rice was moving here and there. Where is rice? சோறு பாத்திரம் சோறு எடுத்து போடுறோம். வெறும் விதையா இருக்குது. The rice we took, we put the rice to eat. It was so, it was not cooked ஏன்னா properly. இங்க நல்ல கொலைய வச்சு தான் சாப்பிட்டுருக்கோம். சாப்பாட்டுல இருந்து பிதுக்கி பார்த்து தான் நம்ம என்ன செய்யறோம்? வடிக்கிறோம். Because we take the rice, we see whether it is cooked and only then we take it down. விதையா இருக்குது. It was so என்ன unboiled. பாஸ்டர்
சாப்பாடு இப்படி இருக்குது. See, Pastor, how the rice is. ஆமா பாஸ்டர், இங்க இப்படிதான் பண்ணுவானுவ போல இது அவரு சொல்றாரு. He said, Pastor, they இங்க prepare like this. இப்படிதான் பண்ணுவானுவ போல. Yeah, they'll prepare like this எதுக்கு only. சோறுன்னு சொல்லணும் இதுக்கு? Why it has to be called as rice? அரவேக்காடா இருக்குது இங்க. It is half boiled. இந்த அரவேக்காடா தான் இங்க உள்ள அரவேக்காடு எல்லாம் திங்குது போல. It's half boiled. ஒட்டு வச்சு பார்த்தா உள்ள ஒண்ணு இறங்கல. It did not go in. We started to eat. அப்படியே போன அந்த கலிலேய கடல்ல நல்ல வேளை அன்னைக்கு சாயங்காலம் எங்களை பீட்டர் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் கொடுத்தாங்க. That கலிலேய evening we were given with a fish called Peter fish. அது ஒரு பெரிய இவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஒரே ஃபிஷ் இவ்வளவு பெருசா. It was one நீங்க fish. பாத்துருப்பீங்க எல்லாம். Big fish you would have seen. ஒரு ஒண்ணுதான் இருந்துச்சு. It was one. அத சாப்பிட்டு ஐயா நாக்குக்கு கொஞ்சம் ஜீவன் வந்துச்சு, உயிர் வந்துச்சு. So we ate and our time. இந்த மாதிரியாவது செஞ்சு தொலைஞ்சு வச்சிருக்க கூடாது அந்த ஹோட்டல்ல. In this hotel, at least they should not have prepared this. They should have prepared this. அப்ப பசியில வருத்தும் போதுதான் Therefore, when he allows hunger, அந்த பழச நினைப்போம் நம்ம. we will remember the past. ஐயோ, அந்த வெங்காயத்தை வச்சு The onions. வெயில் காலத்துல During அந்த summer, சின்ன வெங்காயம் வச்சு keeping the small அந்த onion, பழைய சோறுல மோரை ஊத்தி with old rice, putting the buttermilk. அன்னைக்கு பாட்டி கொடுப்பாங்களே, Our grandma used to give. அன்னைக்கு அம்மா கொடுப்பாங்களே, My mother used to அதை give. ஊச்சி காப்புன்னு அடிச்சா எப்படி இருக்கு So when உடம்பு we eat, சுகமா. so nice வெயில் and காலத்துக்கு எவ்வளவு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். Our body was so healthy then. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. அந்த நாள்ல அந்த சாப்பாடு ஞாபகம் வருது எப்போ? Did you remember this old food? பசியினால் வருத்தப்படுகிற நேரம். When God allows you with hunger. யோபு கூட ஒரு தடவை அப்படி சொல்றான். யோபு 29ஆம் அதிகாரத்துல Job also telling in Job 29. யோபு சொல்றான், அவர் மேல அவர் தீபம் எப்போ என் தலை மேல பிரகாசிச்சுச்சு. He says, when his lamp shone upon my head, அருளின வெளிச்சத்தினால் இருள் எல்லாம் கடந்து போனேன். when by his light I walked through darkness. அப்போ அந்த நாள்ல கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்துச்சு. Just I was in the days of my prime when the friendly counsel of சர்வ God was வல்லவர் over என் my கூட tent. இருந்தார். Oh, Almighty was yet in with me. 5 வசனத்துல பிள்ளைகள் எல்லாம் என்ன சூழ்ந்திருந்தாங்க. Verses 5, when my children were அந்த around me, செல்வ நாட்களை அவன் நினைச்சு பார்க்கறான். he remembered the days of his என் prosperity. பாதங்களை நான் நெய்யினால கழுவினேன். Oh, when my steps were bathed with cream, கண்மலையில இருந்து எனக்காக எண்ணெய் அப்படியே நதி போல ஓடி வந்துச்சு. and the rock poured out rivers of oil for me. அந்த செல்வ நாட்கள் எப்படி இருந்துச்சு? How the days of riches were so அப்படியே great. எண்ணெயிலே நெய்யப்ப சுட்டு சாப்பிட்டோம். Oh, with butter we baked and ate. இன்னைக்கு அப்ப சுடுறா தோசைக்கல்லுல எண்ணெய் தடவி இல்ல. Today we apply oil அன்னைக்கு and நெய்யில prepare those. போட்டு அப்படி வச்சு சாப்பிடுவாங்க கொடுப்பாங்களே. Oh, with butter we used to prepare and ஐயோ, eat them. அந்த நாட்கள் எப்படி இருக்கும் அவன் நினைச்சு பார்க்கறான். He is remembering all the old past எனக்கு days. எவ்வளவு மரியாதை இருக்கும் அவன் So சொல்றான். respect I had. வாலிபர் என்ன கண்டா ஒதுக்கிடுவாங்க. Oh, the youths when they see பட்டண this வாசத்துல புறப்படும் போது when we go. வீதியில ஆசனத்தை போடும்போது வாலிபர் ஓடுவாங்க. Oh, youths used to run. விதியோரெல்லாம் எழுப்பி நிப்பாங்க. Oh, all these elders used to பெரியோர் stand. ஒண்ணும் பேச மாட்டாங்க. They will not talk. என் சத்தத்தை கேட்டு அமைதியா இருப்பாங்க. The young men saw me in the head. ஏழை வர்றானா, திக்கற்ற வர்றானா, உதவி செய்வேன். I will help the poor. கெட்டு போக கடந்தான். He was about to perish. நான் அவனுக்கு நன்மை செய்தேன். I helped him. அவனுக்கு கொடுத்தேன். I helped him. அவன் இப்ப நல்லா இருக்கிறான். Oh, he is good. நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் He says, blessed. அவன் சொல்றான், என்ன வாழ வச்ச தெய்வம் யோபுதாங்கறான். He says, the God who makes it prosperous is Job. கெட்டு போக கடந்தவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் என் மேல வந்துச்சு. The blessings who was about to perish came upon me. பிரியமானவர்களே, அந்த வாழ்ந்த காலங்கள் எல்லாம் அவன் நினைச்சு பார்க்கறான். He's remembered the days of his prosperity. இந்த வாழ்ந்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. It is lost now. இப்ப என்ன சிறுமைப்படுத்துகிறார். எப்போ? But now he is afflicting me. எப்படி சிறுமைப்படுத்துகிறார்? How he is afflicting? இதுல சங்கீதக்காரன் என்ன சொல்றான் ஒரு வசனத்துல 135 சங்கீதத்துல வாசிச்சீங்கன்னா When you read Psalms 35, 139 சங்கீதம் Psalms 139, 5 வசனத்துல வாசித்தா verses 5, என்னை முற்புறமும் பிற்புறத்தில் என்ன போட்டு நெருக்குறார். you have hedged me behind and என்ன before, நெருக்கி hedging me அவர் கரத்தை என் மேல வைக்கிறாரு. and laid your hand ஒரு upon me. ஹல்லேலூயா சொல்றீங்க. Shout hallelujah. எப்ப நீ நெருக்கப்படுறாயோ, Whenever you are hedged, எப்ப நீ உபத்திரவப்படுறாயோ, when you are afflicted, முன்னாடி பின்னாடி நெருக்கம். oh, affliction front and முன்னாடி போக behind. முடியல, பின்னாடி போக முடியல. You cannot go before or not ஒன்னு behind. செத்து தொலைன்னு சாவு வர மாட்டேங்குது. Even I want to die, even the death is வாழலாம் coming. பார்த்தா வாழ்வு வர Oh, மாட்டேங்குது. I want to live, I'm not able to ரெண்டுக்கு live. பத்தியில நெருக்கப்பட்டிருக்கிற And பாஸ்டர். between both of this, I am afflicted, pastor. அப்பதான் கர்த்தருடைய கரம் உங்க மேல வருதா? And only then the hand of the எப்ப Lord will be கர்த்தருடைய laid கரம் upon உங்க மேல you. வருது? Why? இதுல இந்த கர்த்தருடைய கரம் என்று சொல்லுவது உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் என்று சொல்றாரு. அதுக்கு மூல பாஷையில் அந்த கரம் என்று சொல்லுவது வார்த்தையை என் மேல் வைக்கிறீர். And you laid your hand upon me. In the original language says, you have set or you have put your words இந்த upon me. சூழ்நிலையில் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். In midst of all the situation, God is giving you a word. உங்களுக்கு நம்பிக்கை அவர் ஏற்படுத்தி வைக்கிறார். He brings forth hope in you. என்ன செய்கிறார் அங்க? What he does, இந்த நேரத்துல என்ன செய்கிறார் உங்களை? what he does here, உங்களை சிறுமைப்படுத்தி he is afflicting you. நினைச்சுக்காங்க உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய மாற்றத்தை எல்லாம் சுபாவங்கள்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குறார். He is bringing a great change in your characters.
சுபாவம் மாற 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 நல்லா கவனிங்க. Now pay attention. The more your உங்களுடைய character change, the சுபாவம் more your எவ்வளவுக்கு character change, எவ்வளவு மாறுகிறதோ, the more your characters change, எவ்வளவுக்கு எவ்வளவு பகையை களைந்து the போடுகிறீர்களோ, more you take out the enmity, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் கசப்பை எடுத்து the more you போடுகிறீர்களோ, take out the things which is unpleasing to எவ்வளவுக்கு God, எவ்வளவு bitterness, கோபத்தை எடுத்து the வீசுகிறீர்களோ, more you take out the anger, எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவர்களை குறை சொல்லுகிறதை நீங்க the மாற்றுகிறீர்களோ, more you change complaining about others, மாற்ற 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 ஆசீர்வாதம் வந்துகிட்டே the இருக்கும். more you change, blessing உங்க starts to come in. வாழ்க்கையில நன்மை உண்டாகிக்கிட்டே இருக்கும். There will be goodness in your life coming in. மனுஷருடைய ஆதரவே உங்களுக்கு இல்லாம போகும். Man's support will not be there for you. ஒருவருடைய ஒத்தாசை இல்லாம தனியா கொண்டு வந்து போட்டுருவார் ஆண்டவர். God will make you alone and lonely that no one will help you. யோசேப்பு அப்படிதான் கொண்டு வந்து போட்டார். That's how God made Joseph. எந்த விதத்திலும் அசைய முடியாது. No one, nowhere you can move. நீ தேடுதாலும் ஒண்ணும் கிடைக்காது உனக்கு. You will seek but you shall not ஒரு find. உதவிக்கரம் உனக்கு கிடைக்காது. No helping hand will be there for you. அப்படிப்பட்டதுல இடத்துல கர்த்தர் உன்னை வைத்து, God keeping you in that state. அந்த ஊளையிடுகிற வனாந்தரத்துல கர்த்தர் உன்னை வைத்து, God keeping you in the wilderness where there is உன்னை howling. கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்குள்ள கர்த்தர் உன்னை வைத்து, God keeping you in the fiery அவருடைய serpents. சிறுமைப்படுத்தி, God afflicting you. கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுமதித்து, Permitting the fiery தண்ணீர் serpents. இல்லாத பாதையில கொண்டு போய் வச்சு, Leading in the path without water. நீ என்ன செய்யற? What you'll do? உன் இருதயத்துள்ளது என்ன? What is you in the, அதுதான் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உபாகமம் 8:2 that's what we வாசிக்கிறீங்க. read in Deuteronomy 8:2. What is there in your உன் heart? இருதயத்தில் உள்ளதை இருதயத்தில் நீ அறியும்படிக்கு. That you should know what was in your heart. உன்னை பத்தி தேவன் அறியணும்னு நினைக்காத. Don't think that what God wants to know about அவர் you. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்த தேவன் தான். He is the God who knows all things about முதல்ல you. நீ யாருங்கிறத நீ அறிஞ்சுக்கோ. First you should know who you are. அந்த சிறுமைப்படுத்தப்படுகிற நாட்கள் உன் சிந்தை என்னவா போகுது? When you are afflicted, how is your mind working? உன்னுடைய வார்த்தை என்னவா போகிறது? How is your words? உன்னுடைய செயல் எப்படி போகுது? How is your actions? தேவனோட நெருங்கி இருக்கணும்னு நினைக்கிறியா? Do you want to get closer to அல்லது God? தேவனை விட்டு தூரமா போலாம்னு நினைக்கிறோமா? Or you want to go away from God? ஜெபிக்கிறியா? Are you praying? அல்லது ஜெபமே வேண்டாம் தூக்கி வீசுறியா? Are you rejecting prayer? வேத வாசிக்கிறியா? Are you reading scripture? ஐயோ வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு கொஞ்ச நாள் நான் வாசிக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி Are you இருக்கிறேன். made a determination not to read the சில scriptures at தீர்மானம் all? பண்ணி இருப்பாங்க. Some make எனக்கு determinations. நன்மை கிடைக்கிற வரைக்கும் Until I நான் receive சர்ச்சுக்கு வர மாட்டேன். I'll not come to ஒரு church. ஐயா என்கிட்ட போன்ல பேசினாரு. A brother was talking to me எல்லாம் on phone. கிடைச்ச பிறகுதான் சர்ச்சுக்கு வருவேன். After I get every goodness, only then I'll come to தேவ church. சமூகத்துக்கு வந்தாதானே உனக்கு கர்த்தர் நன்மை செய்வாரு. Only when you come to God's presence, God will be able to do கர்த்தரை good to you. தேடினாதானே நன்மை உனக்கு குறைவில்லாம இருக்கும். Only when you seek God, there'll be no lack of இவங்க goodness. தங்கள் சுய நீதியில் அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். Some are with their own characteristics showing சுய zeal. நீதியை பெருமையாக பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். They are holding their self-righteousness as pride. தேவன் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். God will never permit. அவர் எதை செய்யாது இருப்பார் சொல்லுங்க பாப்போம். See what he will not do to you. தன்னுடைய ஒரு பேதுரு பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். Paul apostle says, தன்னுடைய ஒரே பேராகிய குமாரனே நமக்காக கொடுத்தாரு. he has given his only begotten son for வேற all of என்ன us. அவர் நமக்கு செய்யாது இருப்பார்? What more he shall not give to us. சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தானே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். The place, the land, wherever you are afflicted, God எந்த will make you இடத்துல fruitful. நெருக்கப்பட்டாய் அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். The place where you are afflicted, the God will exalt you எந்த there இடத்துல only. வெட்கப்பட்டாய் அந்த இடத்துல ரெட்டிப்பா கர்த்தர் தருவேன் வாக்கு கொடுக்கிறார். The place where you are ashamed, God shall bless you with double fold blessing and honor. சாபமாய் இருந்தவைகளை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். The place or the things of curse, God will change it as a blessing. அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன். That God is your God. அதான் தேவனுடைய தயை. That is the goodness அவருடைய of தயை God. எப்படி இருக்குதோ? How is his ஓசியா goodness? தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு. Hosea prophet says, ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல Hosea 14:5. அவருடைய தயை எப்படி இருக்கு தெரியுமா? Do you know how is his அப்படியே goodness? புல்லின் மேல் இருக்கிற பனியை போல இருக்குதாம் It's like பிரியமானவர்களே. the dew on the grass. அப்படியே அவர் இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கிறார்? How is he to the இஸ்ரவேலுக்கு Israel? பனியை போல இருக்கிறார். I'll be like a dew to Israel. இஸ்ரவேலுக்கு பனியை போல இருக்கிறார். He is like a dew to Israel. அதுதான் நீங்கள் முதலாவது நீதிமொழிகளை 19ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல That's like what we read in Proverbs 19. அவருடைய தயவு, His அந்த kindness, ராஜாவுடைய தயை the kindness of the king. புல்லின் மேல் பெய்யும் பனியை போல இருக்கிறதா? Oh, it is like the favor like a dew on the grass. ராஜாவுடைய தயை எப்படி இருக்கிறது? How is king's அவருடைய தயை எப்படி இருக்கிறது? how is king's favor? புல்லின் மேல் இருக்கிற பனியை போல இருக்கிறது. King's favor is like a dew on the grass. அப்படியானால் புல்லின் மேல் இருக்கிற பனி என்ன? அவருடைய வார்த்தை அவர் அனுப்பி கொண்டே So இருக்கிறார். what is the dew on the grass? It means he's sending forth his அதுதான் words. முற்புறமும் பிற்புறமும் நெருக்கி No, hedging on the before and behind. அவருடைய கரத்தை அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். He sends forth his அந்த word. பனியை போல தயவு இறக்குகிறார். He sends forth his favor like a dew. அதான் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க உபாகமத்துல. That's what you read in Deuteronomy 32. அமோவா 32:2 என்ன வாசிக்கிறீங்க? What we read 32:2 of மழையானது Deuteronomy. இளம் பயிரின் மேல் பொழிவது போல Oh, like my speech distills the dew. என் உபதேசம் பொழியும்.
My raindrops and the tender பனித்துளிகள் herbs. துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல வசனம் இறங்கும். என் வசனம் இறங்கும். Oh, as my showers on the grass. அந்த தயை என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன சொல்லி So இருக்குது? what is the kindness here? அது பனிக்கு ஒப்பிட்டு It is சொல்லப்பட்டிருக்கிறது. compared to dew and told அந்த here. பனி துளி இறங்குவது போல As like a dew. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள அவர் அனுப்பிக்கொண்டே இருப்பார். Oh, God sent forth his teaching. அவர் வசனங்கள் உங்களுக்குள்ள அனுப்பிக்கொண்டே He இருப்பார். sent forth his words. அப்படியே மன்னாவை வர்ஷிக்க பண்ணிக்கொண்டே இருப்பார். Oh, he rains down manna. அதான் தேவனுடைய வசனத்தை தந்து கொண்டே He இருப்பார். sent forth his verses. உபதேசத்தை தருவார். He sent forth his இந்த doctrines. உபதேசத்தை மறந்து புசிக்க புசிக்க The more you eat the இந்த doctrine, அப்பத்தை சாப்பிட சாப்பிட the சாப்பிட more you eat manna and the bread, உங்களுக்கு பலன் உண்டாகும். you'll have strength. மணல் மேல இறங்குற அந்த பனி மேல இறங்குது அந்த கொத்தமல்லி அளவுல அங்க அந்த மண்ணா பொழிந்து கொண்டே இருக்குது. There's manna descending down. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அதை எடுத்து சாப்பிடுறாங்க. Now all the Israelites took it and ate. ஆனா உள்ள ஒரு மண்ணா இருக்குது. But there is a manna inside. எங்க இருக்குது? Where is it? ஆசரிப்பு கூடாரத்துல, Inside the மகா tabernacle. பரிசுத்த ஸ்தலத்துல, In the most holy அந்த place. மண்ணா வைக்கப்பட்ட அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு பொற்பாத்திரத்துல வைக்கப்பட்டிருக்கு. Inside the ark of covenant, in the golden pot, there is a manna. இந்த மண்ணாலாம் போயிடும். This manna will pass away. அன்னைக்கே கரைஞ்சு போயிடும். It will be melting out. மண்ணா எல்லா இடத்துலயும் பொழியுது. All manna is rained இன்னைக்கு everywhere. டிவி ஆன் பண்ணீங்கன்னா நல்ல நியூஸா வருது. Now if you switch on the TV, you'll have good news. நிறைய பாஸ்டர்ஸ் சேனல், Many pastors புது channels. புது சேனலா வருது. New channels. கர்த்தர் தான் எங்களுக்கு அந்த சேனலை ஓபன் பண்ண சொன்னார். Lord ask us to open the channel. ஆண்டவரா அதை எங்களுக்கு கொடுத்தார். It's the Lord God has given us. சரி எல்லாம் எங்க பார்த்தாலும் யூடியூப்ல மற்ற இடத்துல எல்லாம் பொழிந்து கொண்டு மண்ணா எல்லா பக்கம் Manna is பொழியுது. YouTube and channels. You can see all good news and messages. அந்த மண்ணா கொஞ்ச நேரத்துல மாறி போயிடும் அப்படியே. That manna will change in some அன்னைக்கு time. ஒரு நாள் வேணா இருக்கலாம். It can be there for one ஆனா day. இன்னொரு மண்ணா இருக்குது. There's another அது manna. எங்க இருக்குது? Where is it? அது மகா பரிசுத்தலத்துல தான் இருக்குது. It is in the most holy place. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தான் இருக்குது. That is inside the ark of சபைக்குள்ள covenant. வந்தாதான் அந்த மண்ணாவை நீ புசிக்க முடியும். That manna you can eat only when you come இந்த to இடத்துல church. தான் அந்த மண்ணா இருக்குது. Here is that ஆனா manna. நாங்க வீட்ல இருந்துட்டே வசனத்தெல்லாம் கேக்குறோமே. Oh, being in house me here. நாங்க வீட்ல இருந்துட்டே பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். Being at house. we நிறைய listen. பேர் பிரசங்கத்தை நாங்க கேக்குறோம். We are hearing the preaching of so many சர்ச்சுக்கு people. போனா ஒரு ஆள் பிரசங்கத்தை தான் கேட்போம். We go to the ஆனா church. அங்க இருந்தா நிறைய பேர் We பிரசங்கத்தை go to the கேக்குறோம். church and no ordinary message we hear. கேட்கலாம், But அதெல்லாம் being in மாறி house we போயிடும். hear அது so உன்னை many உருவாக்காது. messages. But that will not form you. அது உனக்கு பலன் தராது. That will not give you strength. இங்கே ஒரு மண்ணா வைக்கப்பட்டிருக்கிறது. Here is a manna. இந்த சபைக்குள்ளே ஒரு உபதேசம் இருக்குது. உபதேசத்தோட ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is a doctrine in the church. Along with the doctrine, there is a law. இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படி, அந்த உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிய The more you obey to the law of doctrine, சாத்தான் உன் காலின் கீழே கொண்டு வரப்படுவான். Satan is brought under your feet. உன்னுடைய தரித்திரங்கள் மாறும். Your poverty will உன்னுடைய change. சிறுமை மாறும். Your lowliness will எப்படி change. மாறி என்ன செய்யும்? சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் The day is equal to your affliction. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக The day is equal to your trouble. தேவன் என்ன செய்கிறார்? What the God does, ஆசீர்வதிக்கிறார். God blesses you ஆசீர்வதிச்சிட்டு accordingly. என்ன செய்கிறார்? He'll bless you. அடுத்த வசனத்தை நீங்க பார்க்கணும். Next verse. அவருடைய கிரியைகள் யார் மேல இருக்குது? Oh, his works are. அவருடைய கிரியைகள் யார் மேல இருக்குது? His works are upon whom? அவருடைய ஊழியக்கார் மேலும் 90 சங்கீதத்துல வாசிங்க. These Psalms 16 19. வசனம். Verses அவருடைய 4. கிரியைகள் யார் மேல இருக்குது? உமது ஊழியக்காரருக்கும் உமது கிரியை யார் மேல இருக்குது? உமது ஊழியக்காரருக்கும் ஊழியக்காரருக்கும். உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. அவருடைய கிரியை அவருடைய ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. Psalms 90:16. Let your work appear to your servants and your glory to the children. ஊழியக்காரர் எங்களுக்கு. Servants, அவருடைய we. கிரியை கர்த்தர் எங்களுக்குள்ள கர்த்தர் செய்வார். Lord is making his work appear to பிள்ளைகள்? us. And children. பிள்ளைகள் யாரு? Who are children? நீங்க தான் எங்களுடைய பிள்ளைகள். You are our children. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. உங்களிடத்தில் அவருடைய கிரியை உண்டாகும். And also his work will be upon you. ஆகையால மறைவான மன்னா எங்க கிடைக்கும்? Where is the hidden manna? அந்த பரிசுத்த மகா பரிசுத்தலத்துக்கு போனாதான். Only when you go to the most நீ holy தேவ place. சமூகத்துக்கு வந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். Only when you come to God's presence you அது can receive. உனக்குள்ள பலனடைய செய்யும். It will bring strength in அது you. உன்னை ஜெய ஜீவியத்துக்கு வழி It will நடத்தும். lead you towards victorious life. யாருக்கு நான் அதை கொடுப்பேன்? To whom I'll give. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அந்த மறைவான மன்னாவை And the hidden manna will given to who? He who overcomes. நீ அந்த மன்னாவை புசித்து The more you eat, வியாதியை ஜெயிக்கிறவனா மாறிடுவேன். you can overcome the disease. பிசாசை ஜெயிக்கிறவனா You can மாறிடுவீங்க. overcome the devil. உலகத்தை ஜெயிக்கிறவனா You மாறிடுவீங்க. can overcome the உங்களுடைய world. வறுமைகள் எல்லாம் மாறி போச்சு. Your poverty is changed. தரித்திரங்கள் எல்லாம் மாறி போச்சு. Your draftness changed. என்ன வந்தாலும் சரி. Whatever may come. ஒரு ஆள் அப்படிதான் ஒரு இடத்துல நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது When I was at Coimbatore, கோயம்புத்தூர்ல காந்தி நகர்ல அவர் நல்ல ஒரு கடை வச்சிருந்தார். here I was having a shop at Gandhinagar. அவர் சொல்லிட்டு இருந்தார், பாஸ்டர் எதுக்கு அப்படி ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். Pastor, பிரதர் எதுக்கு அப்படி ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். someone is troubling me. எப்படியாவது வேற பக்கம் மாறிடலாம்னு பாக்குறேன். I think to go out some other place. நீ போக கூடாது, அங்கதான் இருக்கணும் பிரதர். I said don't go anywhere. You have to be எட்வெட்னு there. ஒரு பிரதர் இருந்தார். அவரு எட்வெட்
Edward. அவட்ட சொன்னேன், இல்ல இங்க தான் இருக்கணும் நீங்க. I told his name was Edward. நீங்க இதுக்கு பயந்து ஓடக்கூடாது, நீங்க You should not be போகக்கூடாது. afraid, you should not feel கர்த்தர் இந்த இடத்துல இருந்து ஆசீர்வதிப்பார். God will bless you being there. எவ்வளவு குடைச்சல் கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். The more he troubles, let him trouble. நீங்க ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. You keep praying and praising. கோபத்தை வெளியே கொண்டு வராதீங்க. Do not show your anger. விரோதத்தை எழுப்பாதீங்க. Don't bring the enmity. போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணாதீங்க. Don't complain the police. எந்த மனுஷனிடத்தில் நியாயம் பேச போகாதீங்க. Do not talk justice to anyone. அமைதியா உங்களை மாற்றிக்கொண்டே இருங்க. Keep changing yourself. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord the God will bless you. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? அதே இடத்துல வச்சு கர்த்தர் சாதாரண பெட்டி கடை வச்சு ஒரு பெரிய ஹோல்சேல் கடை வைக்க ஆரம்பிச்சிட்டார். He was having a small tuck shop. God blessed him with a big shop, wholesale shop. எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்படுகிறாயோ, Wherever you are afflicted, எந்த இடத்துல புறக்கணிக்கப்படுகிறாயோ, wherever you are rejected, நெல்லு அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். stand and God shall exalt you there. நான் ஊழியத்துல அதுக்குரிய சாட்சியை நான் I am அனுபவிச்சேன். a witness in my ministry. பட்டாபுரம்ல அனுபவிச்ச புதுக்கோட்டையில அனுபவிச்சேன். I have experiences in Pudukkottai. ஒவ்வொரு இடங்களிலும் பயங்கரமான பிரச்சனைகள் வந்தது. So many problems I faced. புதுக்கோட்டை சொல்லி முடியாத பிரச்சனைகள். Oh, Pudukkottai, we cannot even tell. எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டோமோ, The place where we were afflicted, எந்த இடத்துல துன்பங்களை the அனுபவிச்சேன், place where we suffered trouble, அந்த இடத்திலேயே கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். the same place God has exalted us. இன்னைக்கு அநேகருக்கு அந்த ஊழிய ஆசீர்வாதமா இருக்குது. For so many, that ministry is a great blessing. பரவாயில்ல, அந்த ஊழியம் நின்னுடுச்சு. Oh, it's that ministry இன்னைக்கு stood. நல்ல சபையை காட்டுங்க. ஒரு சகோதரி வந்து கேட்டாங்க. A sister came and said, ஒரு சபையை கேட்டோம். he asked the church, புதுக்கோட்டையில வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவங்க, a sister who transferred to நாங்க எங்கயாவது Pudukkottai. ஒரு நல்ல சபையை பார்க்கணும்னு சொல்லி கேட்ட சில We ஊழியக்காரரிடத்துல, asked to some servants of God, where is a good church here? நல்ல சபை வேணா அந்த சபைக்கு போங்க, நம்ம சபையை காட்டி They கொடுத்தாங்க. showed us to our church. ஒரு If you want to ஹல்லேலூயா go to a good சொல்லுங்களேன். church, go to that church. அப்ப சபைகள் எத்தனையோ இருக்குது. There are so many churches. அங்க போ. You go there. கர்த்தர் பாருங்க, சிறுமைப்பட்டிருக்கிற அந்த காலங்களை விட்டு விலகி ஓடி வரல. If we did not run from the place where we அந்த were இடத்துல afflicted, தானே கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். being in that place, God will excel you and உங்க God will வாழ்க்கையில glorify you. கர்த்தர் அப்படி செய்வார்னு விசுவாசி. Believe that in your life also God will do எத்தனை so. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? அப்படி வேத புத்தகத்தை மூடுங்க. Close your Bible. பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்க. Look on to heavenly God. எந்த இடத்துல நான் நெருக்கப்பட்டேனோ, The place where I am எந்த troubled. இடத்துல ஒரு The உபத்திரவப்படுத்தப்பட்டேனோ, place where I am afflicted. அவருடைய தயவு எனக்கு உண்டு. I have a grace. என் தேவனுடைய இரக்கம் எனக்கு உண்டு. God's goodness is there. அவருடைய கிரியை உண்டு. His work is there over me. நிச்சயமாக எங்க துன்பத்தை அனுபவித்த வருஷங்களுக்கு, Surely equal to the years of my trouble. சிறுமைப்பட்ட வருஷங்களுக்கு, Equal to the years of my affliction. நாட்களுக்கு துன்பத்தை அனுபவித்த வருஷங்கள் உண்டு. Equal to of my sufferings. நாட்கணக்கா இல்ல, வருஷக்கணக்கா அனுபவிக்கிற பாஸ்டர் நீ சொல்லலாம். You can say not days, pastor. So many years I've been afflicted and I've been troubled. I'm into sorrow. கர்த்தருடைய கிரியை உனக்கு உண்டு. Lord's work is there on you. அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல உண்டு என்று கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு கூட In this பேசுகிறார். morning, God is speaking to you that His blessing is upon you. அவருடைய கிரியை உங்கள் மேல, உங்கள் பிள்ளைகள் மேல கர்த்தர் அனுப்புகிறார். His works He's sending forth upon you and upon your children. சபையார் மேல கர்த்தர் அந்த கிரியைகளை அனுப்புகிறார். God is sending forth His works on the கர்த்தர் அந்த church. நன்மையை அனுப்புகிறார். God is sending forth His goodness. தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அது விசுவாசி. Child of God, believe this in this உன்னை morning. ஒருபோதும் திக்கற்றவனாக அவர் வரமாட்டார். Never God will abandon ஒரு you. நாள் அவர் உன்னை கைவிட Never மாட்டார். He'll forsake you. ஒரு நாள் அவர் உன்னை விட்டு விலக Never மாட்டார். He'll depart from you. அவர் உண்மை உள்ள தேவன். He is a faithful உன் God. வியாதிகளை நீ மறிக்க மாட்டாய். கர்த்தரோடு பேசி God is இருக்கிறார். speaking to you. You will not die in your இந்த disease. காலை வேளையிலே தீர்க்க தரிசனமாக கர்த்தரோடு பேசி இருக்கிறார். This morning, God is talking to நீ a prophetic வடிக்கிறாய word. கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. Yeah, there's an answer for your tears. நீ படுகிறாய் அந்த பாடுகளுக்கு, பிரயாசத்துக்கு ஒரு பதில் உண்டு. There's an answer for your labors and இது எத்தனை sufferings. கால ஆண்டவரே? How long? வாழ்க்கணக்கா பிரச்சனை இல்ல, It's not for days. வருஷங்களாக நாங்கள் வேதனைப்படுகிறோமே. Oh, we are trouble for years. அந்த வருஷங்களுக்கு தக்க கர்த்தர் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கர்த்தர் உனக்கு கூட்டி தந்துருவாரு. Oh, equal to that years, God will calculate and bless you. எவ்வளவு நஷ்டப்பட்டியோ, Whatever the losses you எவ்வளவு face, சொத்தை இழந்தியோ, Whatever the property you எவ்வளவு lost, பணத்தை இழந்தியோ, whatever the money you lost, எவ்வளவு துன்பத்தினால நீ நிந்திக்கப்பட்டாயோ, whatever the troubles you have been அதெல்லாம் reproached, வட்டி முதலமா போட்டு கர்த்தர் உனக்கு மேன்மைப்படுத்திடுவார். oh, with all calculation, interest, and God will bless அது you. எப்படி வரும்னு கேள்வி கேட்காத. How will it come? Don't ask காற்றையும் questions. பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க You will மாட்டேன். not see the wind and rain. ஆனா கர்த்தர் வாசலை திறப்பார். God will open the doors. வாய்க்கால்கள் திறக்கப்படும். Channels will be opened. அது அந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும். It will start from the nations. வானத்தின் மதகடிகள் உனக்காக திறக்கப்படும். Windows of heavens will be opened for you. நன்மையின் வாசல் உண்டாகும். There'll be goodness in your அவர் gates. தயை உள்ளவர். He is God of தன் favor. பிள்ளைகளுக்கு தயை He அனுப்புகிறார். sends forth His goodness to அவர் children. பனியை போல அனுப்புகிறார். It sends like அப்படி dews. அது உண்மையில பொழிந்து கொண்டே இருக்கும். As like a dew, it is come வார்த்தைகளை upon அனுப்பி you. அனுப்பி அனுப்பி உன்னை பலப்படுத்திக் கொண்டே He இருக்கிறார். sent
for this teaching and உன்னை strengthening you. மாற்ற 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 The more you change நீ you, மாற 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 the more you change. தெய்வ சாயலாய் நீ மாற்றப்பட மாற்றப்பட The more you change as image of தெய்வத்தின் God, ஆசீர்வாத பங்கு உனக்கு உண்டாயிருக்குது. God's part, God's blessing is upon இப்ப you. கிடைச்ச ஆசீர்வாதத்தை வச்சு என்ன செய்யற? Keeping the blessing. என் கை சம்பாதித்தது என்று சொல்லல. இப்போ Now you're not telling that my என் hands earned. சாமர்த்தியம் தான் சம்பாதித்தது It என்று is my சொல்லல. talent, you didn't tell. நான் வீட்டுக்கு வந்ததனால தான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லல. Because I have come to this house and blessed, you don't say. என்னால தான் நன்மை வந்துச்சுன்னு ஒரு ஆளு சொல்ல விடல. Never will anyone say that it is because of இப்போ me. இதெல்லாம் தேவனுடைய கரம் இதை செய்தது. Now you say it is by the hand of the பரலோக Lord. தேவனுடைய இரக்கம். It's God's mercy. இது தேவனுடைய தயவு. It's God's goodness. தேவனுடைய இரக்கம் அல்லாமல் ஒன்றுமில்லை. Without God's இதெல்லாம் mercy, அவருடைய nothing else. செயல். His work. விசுவாசிக்கிறீங்களா? Are you believing it? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்க. Clap your hands and praise கர்த்தர் God. ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். He'll not forsake ஒரு நாள் you. உன்னை விட்டு விலக Never will மாட்டார். depart from you. நன்மை செய்கிற தேவன். God of நீ goodness. சோர்ந்து போகாதே. Do not be weary. அலறியப்படாதே. Do not be discouraged. கலங்காதே. Do not be troubled. வல்லமையுள்ள தேவன் ஜீவிக்கிறார். The God whom we serve is வாக்கு fulfilled. மனுஷரை இந்த வாக்கு உலக மனுஷர்களுடைய வார்த்தைகள் முட்டாளாக்கும். Oh, the worldly man's words will be foolish. தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தையோ Child of God, the word of God. உன்னை ஆசீர்வாதமானவனாக Oh, it shall make you a உன்னை blessing. நிமிர்ந்து நடக்க It பண்ணும். will make you to walk நீ upright. நிமிர்ந்து நடக்க பண்ணும். You shall walk உன்னை upright. நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் I am the Lord God who will make you to walk with the head high. விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Believe and glorify God. சிலுவைப்பட்ட தேசத்திலே The place where you are தேவன் afflicted. என்னை ஆசீர்வதிப்பார். God will make me தேவன் fruitful. என்னை ஜீவிக்கிறார். The God who lives. தேவன் என்னை My ஆசீர்வதிக்கிறார். God will bless me. நல்லவர். He is good. திக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுப்பி போ. Everyone stand up. திக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே. நீரறியோ யாதோ மேரினா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. Yeah.
தட்டி கர்த்தரை Clap your hands, மகிமைப்படுத்துங்க. clap your hands. ஆவியில பலன் கொள்ளுங்க. Be filled in the Spirit. வார்த்தையில பலன் கொள்ளுங்க. Be strong in the word. ஆமா, 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 ஆமா. சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் உன்னை பெருக பண்ணுகிறார். God is going to make you fruitful. உன்னை in the பெருக land of பண்ணுகிற wicked. தேவன். The God who multiplies the உன்னை goodness. ஆசீர்வதிக்கிற தேவன். God who blesses உன்னை you. சுகமாக்குகிற God கர்த்தர். who heals you. உனக்கு சமாதானத்தை God who அருளுகிற gives you தேவன். peace. ஷாபாலா கைவிடாதவர். சிறுமைப்பட்டிருக்கே, சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலேயே உன்னை வைத்திருக்க மாட்டார். God will not keep you in the same state of affliction. அப்பொழுது நீ வியாதியிலே இருக்கிற தேவன் உன்னை விடுவதில்லை. God will never permit you to always be in நீ disease. கல்லறைக்குள்ளே இருக்கிறதல்ல அவருடைய நோக்கம். His desire is not you should be in the top. வெளியே வரணும். You have to come out. வெளியே வரணும். You have to come out. அவருடைய நாமத்தின் மகிமைக்கான சாட்சியை நீ விளங்கணும். You have to be, oh, his name's glory. You should be testimony. விசுவாசிக்காதவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை பற்றி சொல்ல வேண்டும். You have to tell many about his faith. அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி நீ அறிவிக்க You have to வேண்டும். declare about his அவருடைய resurrection. வல்லமையின் செயலை நீ அறிவிக்க You have to வேண்டும். declare his works of manifestation. அப்படிப்பட்டவளாக தான் கர்த்தர் உன்னை மாற்றி கொண்டு வருகிறார். God is changing you to do so. அதற்காக தான் அழைத்து கொண்டு And வந்திருக்கிறார். has called you and brought you for so. அவர் அறியாம ஒரு காரியம் சம்பவிக்காது. Nothing unless he permits அவர் happens. உண்மையில தயவாக இருக்கிறார். His goodness is upon உண்மையில you. அவர் இரக்கமா He is இருக்கிறார். merciful upon you. அவருடைய கிரியைகள் எல்லாம் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே சோத்திரித்துக் கொண்டே இருக்கிறார். All his works are glorifying and அவருடைய praising him. மிகுந்த தயவை நினைத்து அவரை கம்பீரித்து பாடி மகிழுகிறாங்க. Oh, people, with this great தேவனுடைய பிள்ளை goodness, அந்த இடத்துல கர்த்தரை கொண்டு வருகிறார். child of God, God is bringing you to கரங்களை praise தட்டி him. கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் Clap your பண்ணுவோம். hands and praise him and glorify him. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ஷபாலா கரபாலா கத்ராபாலா